அந்த வெற்றி பெற வேண்டுமானால் வேதம் சொல்லும் சில கடமைகளை மனைவியும் புருஷனும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இருக்கிறது. கீழ்ப்படிதல் என்பது தானாய் வருவதல்ல. கீழ்ப்படிவதல் என்ற சுபாவம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஆகவே ஒருவன் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை வாழ வேண்டுமானால், ஒரு சகோதரி ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டுமானால், புத்தியுள்ள மனைவியாயிருந்து அவள் குடும்பத்தை கட்டி எழுப்பி அதிலே வெற்றி பெற வேண்டுமானால் முதல்ல அவள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தரை அறியாத குடும்பங்களிலே கீழ்ப்படிதல் என்ன என்பது தெரியாமல் இருக்கிறது. கர்த்தருக்கும் அவருடைய வசனங்களுக்கும் அவருடைய சத்தியங்களுக்கும் முதல்ல நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால் கீழ்ப்படிதல் உங்களுக்கு தானாக இருந்து விடுகிறது. ஆகவே ஒரு மனைவியிடத்திலே ஒரு புருஷன் எதிர்பார்க்கிறேன் அல்லது தேவன் எதிர்பார்க்கிறேன் ஒரு நல்ல குணம் என்னவென்றால் கீழ்ப்படிதல் தான். கீழ்ப்படிதல் வந்துவிட்டால் அதற்குள்ள மேலே எல்லா மேற்படிகளும் சாதாரணமாக நடந்துவிடும். ஆகவே ஸ்திரீகள் கீழ்ப்படியை கற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே இரண்டாவது சொல்லுகிறார், எந்த காரியத்திலேயும் என்று எழுதியிருக்கிறது. எந்த காரியத்திலே மாத்திரமில்லை, எல்லா காலத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். சில ஆரம்பத்திலே மனைவிகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கீழ்ப்படுகிறார்கள். போக போக அவர்கள் கீழ்ப்படிய மறுத்து விடுகிறார்கள். புருஷர்கள் கீழ்ப்படிய வேண்டிய நிலைக்கு வந்து விடுகிறது. நான் ஒரு நாள் நிறைய பார்த்து கேட்டேன். ஆரம்ப காலத்துல ரொம்ப பயந்து விரும்பியே, இப்ப என்ன ஒரு அப்படி பயந்தது போல தெரியலையே. எப்பவும் பயப்படுறதுக்கா நாங்க இருக்கிறோம். நாங்க கொஞ்சம் பயந்து அச்சையை நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படின்னு. அப்போ இன்றைக்கு பெண்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வைத்திருக்கிறார்கள். சில பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகள் கொஞ்சம் ஆளான உடனே அவர்களுக்கு கொஞ்சம் தைரியம் வந்து விடுகிறது. யாரை குறித்து? பிள்ளைகளை குறித்த அனுகூலத்தினால் தைரியம் வந்து விடுகிறது. அவர்கள் சேர்ந்து கொள்கிறார்கள், கூட்டு நியாயம் அமைத்துக் கொள்கிறார்கள். அப்பவானால் அவர் ஓரம் கட்டி விடுகிறார்கள். ஆகவே வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கைக்கு இது அடையாளம் அல்ல. ஆகவே புருஷனை எல்லா காலங்களிலும் ஒரு மனைவி கீழ்ப்படிந்து கனம் பண்ணுவானால் அந்த குடும்பம் ஒரு வெற்றியுள்ள ஒரு மகிழ்ச்சி உள்ள குடும்பமாக இருக்கும். ஆகவே புருஷனை வேதனைப்படுத்தி புருஷனை ஓரங்கட்டி புருஷனுக்கு ஏதோ ஒரு லிமிட் எல்லாம் பிடிக்கிறேன் எந்த குடும்பமும் வெற்றியுள்ள குடும்பம் அல்ல. அங்கே மகிழ்ச்சி இராது, அது தெய்வீகமும் இராது. ஆகவே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது வரை மனைவிகள் எல்லா காலங்களிலும் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். ஒரு மனைவிக்கு கீழ்ப்படிதல் கர்த்தரிடத்தில் மாத்திரம் அல்ல, அது புருஷன் மூலமாகவும் வருகிறது என்று வேதம் சொல்கிறது. புருஷர்கள் அன்பு கூற வேண்டும். ஸ்திரீகளின் இருதயங்கள் புருஷனுடைய அன்பை எதிர்பார்க்கிறது. புருஷனிடத்திலிருந்து அன்பை அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள். தாயுடைய தகப்பனையுடைய குடும்பத்தில் மற்ற எல்லாருடைய ஒரு புருஷன் அதிகமாக அன்பு கூற வேண்டும் என்றும் அந்த அன்பை அவர் நிரூபிக்க வேண்டும் என்றும் அவர்கள் விரும்புகிறார்கள். ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா போதாது, வெறும் வார்த்தையில இருந்தால் போதாது, அது வாழ்க்கையில நிறைவேற்றப்பட வேண்டும். அதை ஸ்திரீகள் எதிர்பார்க்கிறார்கள். வாயை திறந்தால் சொல்லி நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா ஒண்ணு ஆனா உலகில நிறைவேற்றிருக்கிறார் என்பது பலருக்கு தெரியும். ஒரு சமயம் நான் ஊழியத்தில் இருந்த காலத்துல ஆண்டவர் என்ன பார்த்து சொன்னார், எப்ப ஊழியம் காலையிலிருந்து சாயங்காலம் வர ஓடி ஓடி உழைத்தினார். ஆனா உன் மனைவி எனக்கு ஒத்துழைக்கிறதாக இல்லையே, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அவன் ஆண்டவன் இல்ல ஐயா, ஆண்டவரை அவளுடன் கூடவே வருகிறாள், அவளுடன் சேர்ந்துதான் ஊழியத்தை செய்கிறாள் என்று நான் சொன்னேன். இல்லை, அவள் மனப்பூர்வமாய் கூட வரவில்லை, ஒரு மனதோடு அவள் செய்யவில்லை. ஏன்னா அவளுடைய சில குறைபாடுகள் அவளுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அதை நீ சரி செய்வாயானால், அதை கண்டுபிடித்து அதை சரி செய்து விடுவாயானால் இருவரும் சேர்ந்து ஒரு மகிமையான ஊழியத்தை செய்யலாம் என்று ஆண்டவர்கள்
பிறகு அவளை எப்படி ரசப்படுத்தலாம், எப்படி அவளை அன்பு கொள்ளலாம், எப்படி ஆதாயப்படுத்தலாம் என்பதை ஆண்டவர் எனக்கு கிருபையால் கற்றுக் கொடுத்ததுனால இன்றைக்கு வயதான காலத்தில் நாங்கள் நாய்வர்கள் போல நாங்கள் சந்தோஷமாக இருக்கேன். என் மனைவியை ஆதாயப்படுத்தி அவருடைய ஒத்துழைப்பை பெற்றுக் கொண்டேன். கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். ஆகவே அருமையானவர்களே, எனக்கு குடும்ப வாழ்க்கையிலே மனைவியின் கீழ்ப்படிதற்கு புருஷனின் அன்பு அவசியம். புருஷன் அறிந்து செய்ய வேண்டும். அவன் தான் புருஷன். அறிந்து செய்யாதவனை புருஷனை. 31ஆம் அதிகாரத்திலே அந்த குணசாலியான ஸ்திரீயின் குடும்ப வாழ்க்கை அங்கே சொல்லி இருக்கிறது. 16ஆம் வசனம், அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமை இல்லை, நன்மையே செய்யும். நம்பிக்கை, குடும்ப வாழ்க்கையில நம்பிக்கை. இன்றைக்கு காலையும் இல்லை, நூலும் இல்லை, மாலையும் இல்லை. நம்பிக்கை இது அவத்தோட்ட மாடு போல. மெட்ராஸ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் அப்படி போய் அவர் விட்டுருக்கோம். அது மேய்ச்சிட்டு சாயங்காலம் கரெக்டா வந்து போய் முடிச்சேன். ஏன்னா இது கட்டி போட்டு வளர்க்கிறதால கர்த்தருடைய கிருபையினால் நம்பி வாழுகிற வாழ்க்கை தான் வெற்றியுள்ள குடும்பம். புருஷனுடைய இருதயம் மனைவியை நம்பணும். அந்த மனைவி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நன்மை செய்யணும். நான் என் புருஷனுக்கு நன்மையை வருவிக்கணும், அவனுக்கு நான் மென்மையாக இருக்கணும் என்பதை அவள் அறிந்து செயல்பட வேண்டும். ஆகவே புருஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு மனைவி எப்படி தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று 20ஆம் வசனம் சொல்லுகிறது. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதகம் வாயின் மேல் இருக்கும், நாவின் மேல் இருக்கும். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். அதிகம் பேசுகிற பெண்கள் குடும்பத்தில் தான் பிரச்சனை. உங்க குடும்பத்துல சகோதரிகளால் பிரச்சனை சொன்னீங்கன்னா நீங்க முதல்ல வாய் அடைத்தால் உங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் சாதாரண. அதிகம் பேசுகிற பெண்கள் தங்கள் வாயை குறைத்து, வார்த்தையை குறைத்து, தேவ ஞானத்தோடு தேவன் தருகிற ஆலோசனைகளை ஞானமாய் பேச கற்றுக்கொள்வீர்களானால் எந்த புருஷனும் அங்கே வழிவிலக முடியாது, வம்புக்கு வர முடியாது. ஆகவே ஞானம் விளங்க பேச வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல போதகம் வெளிப்படும், தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வெளிப்படும். மனைவி சொல்கிற வார்த்தைகளை மீறி எதுவும் செய்ய முடியாத புருஷர்கள் வந்து அதிலே நாங்கள் கழிக்கிறோம். ஆகவே நல்ல ஆலோசனைகள் உங்கள் வாயில வெளிப்பட வேண்டுமானால் அவசியமில்லாத வார்த்தைகளையும் அதிகமாக பேசுகிற காரியத்தையும் குறைத்து விடுங்கள். கர்த்தர்களை பயன்படுத்துவார். இந்த மணமக்களுக்கும் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாகவும் இப்பொழுது இந்த 2 பிள்ளைகளும் செய்ய போகிற உடன்படிக்கையை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நாம் தேவ பிரசனத்திற்காக நம்முடைய உள்ளத்தை எடுப்போம். எல்லாரும் தேவ சமூகத்திலே நம்முடைய இதயத்தை ஏறெடுத்து போது பாஸ்டர் பெர்னட் அவர்கள் தேவ ஆராதனையிலே நம்மை வழிநடத்துவார்கள். எல்லாரும் ஜெபத்திலே எழுந்து நிற்போமா? ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக தேவ பிரசன்னம் எழுதும்படியாக நம்மை ஒப்புவோம். ஆண்டுடைய பிரசன்னம் நம்மளுடைய ஆராதிக்கும் போது நம்மத்தில் இறங்கி வருகிறது. அவர் வல்லமையாக நம்மத்தில் அசைவாடும் போது தேவ மகிமைக்குள்ளாய் இந்த அருமையான தம்பதிகள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்மெல்லாம் கண்களை மூடி யாரும் அங்கெங்குமாய் சொல்லாதபடிக்கு தேவ பிரசன்னத்தை நோக்கி பார்ப்போமா? மைக்கிலோம். தேவா பிரசன்னம் சொல்லுவா. தேவா பிரசன்னம் தாருவே, தேவும் பாதம் தொழுகிறோ, இயேசுவேவும் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவேவும் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவ
தேவா பிரசன்னம் தாருமே தேவியும் பாதம் தொழு அரசன் வானம் அது சிங்காசனம் வானம் உமாது சிங்காசனம் பூமி உமது பாதஸ்தலம் வானம் உமாது சிங்காசனம் பூமி உமது பாதஸ்தலம் பாடிந்து கூடிந்து தொழுகிறோ காணிந்தம்மை கண் பாதங்களை எல்லாரும் சொல்லுவோம் பாடிந்து கூடிந்து தொழுகிறோ காணிந்தம்மை கண் பாருமே தேவா பிரசன்னம் தார் உண்மையாய் சொல்லுமா தேடியும் பாடும் தொழுகிறோ தேவா இது மட்டும் முழுவதும் ஆண்டுடைய தெய்வீக பிரசன்னம் அணைய வரட்டுது தேடியும் பாடும் தொழுகி சொல்லுவோம் சாருணிங்களா சாருணிங்களா நீ புஷ்பம் சாந்த சோழுவியன் இயேசுவே சாருணிங்களா நீ புஷ்பம் சாந்த சோழுவியன் இயேசு ஆயிரம் கோவிலும் சீரந்தோரா ஆண்டவரை தொழுகிறோ ஆயிரம் நம்ம எத்தனை பேர் கண்டு கொண்டாலும் ஆண்டவராக இயேசு மட்டுமில்லை நான் பிரயோஜனமே இல்லை ஆண்டவரை தொழுது ஆராதிக்கும் போது மத்தியில் அசுபாடுகிறார் எல்லாரும் கரங்களை கேட்டி தேவா பிரசன்னம் தார் இயேசு இல்லாத ஆராதனை வெறுமனான ஆராதனை இயேசு இல்லாத கூடுகை வெறுமனான கூடுகை ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் தேவா பிரசன்னம் தாருவே தேவம் பாதம் தொழுகி கர்த்தர் செய்த உபகாரங்கள் கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து என்ன லாகுமோ கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து என்ன லாகுமோ ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோ ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை எல்லாரும் வலதுகை அப்படியே தூக்கி சொல்லுமா தேவா பிரசன்னம் தாருமே ஆவியானவரே தேடியும் பாதம் தொழுகீர் ஒருமுறை கூட தேவா பிரசன்னம் தாருமே தேடியும் பாதம் தொழுகீரோ ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் இன்றைக்கு புதிதாய் திருமண வாழ்வில் இணைக்கப்பட போகிறது அருமையான சகோதரர்களாய் நாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஓட்டுவிடும் எல்லாரும் வாய்களை திறந்து இதற்கு தெய்வ பிரசன்னம் மறைந்திருக்கிறது ஆவியானவர் நமக்கு சுவாமி கொண்டிருக்கிறார் அவருடைய மகிமைக்குள்ளாய் அருமையான நம்முடைய பிள்ளைகள் அவருடைய பிரசனத்துக்குள்ளாகவே இருந்து இயேசுவின் நாமத்தால் இணைக்கப்பட இருக்கிறார்கள் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறார் எல்லாரும்